வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி நாம் ஒரு பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு பிடித்த உகந்த ஒரு பிரசாதம் தினை அரிசி பாயாசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பங்குனி உத்திரத்துக்கு காப்பெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க பிரசாதம் செய்யலாம். ஒரு கடாய் காய வச்சுருக்கேன். இந்த கப்பில் 3/4 கப் தினை அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதை கடாயில் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். பொரிஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அந்த ஜஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, பொரிஞ்சிடவும் கூடாது. தினை நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு சூடுபடுத்தி பச்சை வாசனை போன உடனே தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி 2 தடவை கழுவிட்டு நம்ம இப்போ திரும்பவும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சிடணும். அப்படியே அது முங்குற அளவு நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம்னா அந்த முழுசாக பசங்க சாப்பிடும்போது இருக்காதுல்ல, அதுக்காக 1-2 அது மசிஞ்சிரும். நல்லா திக்காயிருச்சு. நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டேன். இப்போ 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இனிப்பெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். 1 கப் ஜீனியும் நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 1 கப் ஜீனி, 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் உப்பு நல்லா கலந்து விடணும். அந்த வெல்லம், அந்த ஜீனி இதெல்லாம் சேர்த்து கலக்கும்போது திரும்பவும் அந்த திணை கொஞ்சம் மசியும். இப்போது ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெல்லம் போட்டுட்டால் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது தேங்காய் இளங்காயாக இருக்கும்ல, நல்ல பால் காய், புளிஞ்சா பால் வரணும். அந்த காய் பார்த்து எடுத்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி அரைச்ச தண்ணி இருக்கும்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த பாயசம் எந்த பதத்துக்கு வேணுமோ நாம் அந்த பதத்தில் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அடுப்பில் ஒரு குட்டி கடாய் காய வச்சுருக்கேன். நெய் ஊற்றிருக்கேன். நட்ஸ் எல்லாம் நம்மளோட விருப்பம்தான். முந்திரி சேர்த்துருக்கேன், பாதாம். முந்திரி கொஞ்சம் செவந்த உடனே பாதாம் சேர்த்துட்டு தாளித்து அப்படியே அந்த பாயசத்தில் ஊற்றிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தூக்கி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், தூக்கி ஊற்றிட்டேன். திருச்செந்தூர் முருகனுக்கு பிடித்த தினை பாயசம் ரெடி. இந்த பங்குனி உத்திரத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.